இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. உங்கள் வீட்லேயும் வீடு கட்டுற கல் செங்கல் இறக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே முழுமையாக போய் பாருங்கள், அதனுடைய விளக்கம் தெரியும். பாருங்கள், இந்த சூழலில் நம்ம ஒரு 2000 கல் ஒரு நடை வைக்க சொன்னோம்னா அவங்க கல் எவ்வளோ குறையான்னு தெரியாது, குறைச்சி தான் எடுத்துன்னு வருவாங்க. அதுக்கு காரணம் ஜனங்க அந்த கல்லை எண்ணி பார்க்குறதில்ல. அந்த நம்பிக்கையில் அவங்க குறைச்சி தான் போட்டுன்னு வராங்க. இதில் பாருங்கள், ஒரு லைனில் 200 கல் அடிக்கியிருக்கேன். அதேமாதிரி 9 அட்டி 1800 கல் தான் கணக்கு. மீதம் பாருங்கள், சொச்சமாக வர கல் 132 கல். ஒரு லைனில் 10 கல், 13 லைன் போட்டிருக்கேன். மேலே ஒரு 2 கல்லுக்கு பாருங்கள் 132 கல். மீதி 68 கல் குறையுது. இது மட்டும் இல்லை, கல் எவ்வளோ தான் குறையுதுன்னு சொல்ல முடியாது. 100 கல்லுக்கு மேலேயும் சில பேர் குறைச்சி எடுத்துன்னு வராங்க. அதனால் ஜனங்க நீங்கள் கல் இறக்கின உடனே நீங்கள் இந்த மாதிரி அட்டி போட்டு அதை அடிக்கணும். அப்போ தான் அந்த தப்பு எந்த சோளக்காரரும் பண்ண மாட்டாங்க. இது பொதுவாக நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இது எந்த சோலையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, எல்லா சோளக்காரங்களும் பண்ணுறாங்க தப்பு. அதனால் நீங்கள் உஷாராக இருந்து ஒரு நாள் வேலையை பார்க்கக்கூடாது. அதை மெனக்கிட்டு அடுக்குனா தான் அடுத்தது எல்லாம் எண்ணி பார்க்குறாங்கன்னு அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. நீங்கள் எண்ணி பார்க்காத காரணத்தால் மீண்டும் அவங்க எல்லாமே அந்த தப்பு பண்ணுறாங்க. அப்போ அந்த கல்லுக்குனுடைய விலை என்னாச்சு? அவங்க இப்படி நமக்கு நஷ்டத்தை உருவாக்குறாங்க. அதனால் நீங்கள் உஷாராக இருந்து கல் ஒரு நாள் வேலை கெடுத விட்டுட்டு செய்கிறதான்றதை யோசிக்கக்கூடாது. நீங்கள் கரெக்டாக நம்ம பொருள் கரெக்டாக வரணும்னா நீங்கள் தான் எண்ணி பார்க்கணும், நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். அந்த கல்லை எண்ணி பார்த்த பிறகு அவங்கக்கிட்ட கூட்டி காட்டிட்டு அவங்க எண்ணி பார்த்த பிறகு கல் குறையுதுன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு அதுக்கப்புறம் கல் வேலை செய்யுங்க. அது வரையும் செய்யக்கூடாது. அப்புறம் எடுத்து வேலை செஞ்சோம்னா நீங்கள் எடுத்து வேலை செஞ்சிட்டிங்க, அது எப்படி நாங்கள் கணக்கு பண்ண முடியும்? அதில் போட்டுட்டீங்க, அதெல்லாம் கரெக்டாக நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்ல வாய்ப்பு உண்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க எண்ணிட்டு போன பிறகு கல் தரேன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் உங்கள் வேலை செய்யுங்க. இப்போ நாங்கள் அதை எண்ணி பார்த்து குறை சொன்னதால் அவங்க அந்த கல் 68 கல்லும் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வேலை ஒரு கல் எடுத்து அடுக்க ஆரம்பிக்கிறோம். வேலை செய்கிறதுக்கு இவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மூலையில் பாருங்கள். அதனால் நீங்களும் அதே வேலையை செய்யுங்க, உஷாராக இருங்க. இப்போ பாருங்கள், அந்த கல் குறையுதுன்னு கேட்ட பிறகு அவங்க 2, 4, 5 அட்டி மேலே அது மேலே அடிக்கிறவங்க பாருங்கள் கல் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு வர கல்லை எண்ணி பார்த்துட்டு கேட்டால் தான் அதுக்கு சரியான பதில் கொடுப்பாங்க, திரும்பி கல்லும் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் உஷாராக இருங்க.